சக்தி இதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து மரங்கள் நட்டுருக்கோம். இந்த மரம் நட்டுறதுக்கு இந்த கான்செப்ட் பேர் வந்துட்டு மியாவாக்கி ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது மியாவாக்கிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சாரு. என்னென்னா வந்துட்டு ஒரு கம்மியான இடத்துல நிறையா மரங்கள் வளர்க்குற ஒரு கான்செப்ட் இருந்தது. இதனால் என்னென்னா நம்ம நகர்ப்புறங்களில் காடுகளை நிறையா வளர்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கார்பன் எமிஷன், இந்த புகைகள், மாசுகள் எல்லாம் கவனிக்கிறப்ப சிட்டிக்குள்ளே நிறையா மரங்கள் தேவைப்படுது. நம்ம இன்றைக்கி வந்துட்டு சாலை விரிவாக்கம், நகர்மயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற டயத்தில் ஆல்ரெடி இருக்கிற மரங்களே காலியாச்சுன்னா இன்னும் ரொம்ப ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். கிட்டத்தட்ட குளோபல் வார்மிங்னு சொல்லுவோம். அது பெரிய லெவலில் சொல்லுவோம். பட் ரொம்ப சொல்லப்போனால் ஊருக்குள்ள ரொம்ப வெக்கை அதிகமாகும், பொல்யூஷனும் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதுக்கு நகர்ப்புறங்களில் காடு வளர்க்க வேண்டிய கட்டாயம் ஒன்று வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அடர்வனம் சொல்ல தமிழில் சொல்லிக்கலாம். இது நார்மலாக மரம் வைக்கிற மாதிரி 3 அடிக்கு ஒரு மரம் அப்படின்லாம் வைக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதம் லேண்டு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இது வந்து 2 வருஷத்துக்கும் தேவையான இதுக்கான உரங்களை வந்து நாங்கள் முன்னாடியே வந்து உள்ளே வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு 6 அடிக்கு பள்ளம் தோண்டி 3 லேயராக வந்துட்டு மக்கக்கூடிய பொருட்களை உள்ளே போட்டிருக்கோம். ஒவ்வொரு லேயரும் மக்கக்கூடிய பொருட்கள் வந்து சீக்கிரமாக லேட்டாக, அப்புறம் ஒரு 1.5 வருஷத்தில் மக்கிற மாதிரியான பொருட்கள் தான் உள்ளே போட்டிருக்கோம். நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளோட நேட்டிவ் ட்ரீஸுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். லைக் வந்து நம்ம எப்படின்னா மருத மரம், கடம்ப மரம், வேங்க, செண்பகம், அதாவது இதை வந்து நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். அதாவது பழமரங்கள் கொஞ்சம், பூ மரங்கள், நிழல் தரும் மரங்கள், அதாவது வனமரங்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மரங்கள். அப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்க முக்கணிகள், மாப்பழா, வாழை, அப்புறம் தென்னை வீட்டில் வளர்க்குறது, செண்பக மரம், பூ மரம், மதுரை மல்லி, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு ஏற்ற ஸ்பீசிஸ் கொஞ்சம் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். நார்மலாக ஊருக்குள்ள எல்லா மரங்கள், பதிமுகம், ஜாதிக்காய், அப்புறம் வந்துட்டு இலுப்பையும் இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு ஊருக்குள்ளே. ஸோ இந்த இலுப்பை மரம் மாதிரி நிறையா வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 60 வகையான வெரைட்டிஸ் வந்துட்டு இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 300 மரம் வளர்க்குறது. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஆல்ரெடி ஃபெர்டிலிட்டி இல்லாத இடம் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் இவ்வளோ மேனூர் இதெல்லாம் போட்டிருக்கனால வந்துட்டு இந்த இடத்தோட மண்வளம் கூடும். இன்னொன்று மழை பெய்கிறப்ப இது ஆல்ரெடி ஒரு புதக்குழிமாக இருக்கிறதுனால வந்துட்டு தண்ணி நிறையா தேங்கி நிற்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும். 3வது விஷயம் வந்துட்டு மெயினாக இதை தாண்டி வந்து க்ரீன் கவர் இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு காடு மாதிரி இருக்கிறப்ப இந்த இடமே நல்லா சில்லுன்னு இருக்கும், பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணும். இதை விட மனிதர்களை தாண்டி வந்துட்டு பல மரங்கள் உள்ளே வைக்கிறதுனால இது வந்து பல்வேறு வகையான உயிரினங்களுக்கு வந்து ஒரு வாழிடமாக இருக்கும். மெயினான விஷயம் அதுதான். இன்றைக்கி பறவைகள் இருந்தாலும் இந்த இடம் வந்து நல்லா செல்வ செழிப்பாக இருக்குது. செல்வ செழிப்பு வந்துட்டு அந்த இடம் வந்து நல்ல என்விரான்மெண்ட்டாக இருக்குன்னு இருக்கும். ஸோ அதுக்காக பறவைகள் வரக்காக கொய்யா, பலா, மாதுளை, பெருநெல்லி, இந்த மாதிரி வந்துட்டு இதில் நாட்டுக்கன்றுகள்லாம் தேர்ந்தெடுத்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இன்னும் ஒரு வருஷத்தில் இதை ஒரு பீரியடிக்காக அதை மெயின்டைன் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இது வேலி போட்டுட்டு ட்ரிப்ரிகேஷன்லாம் பண்ணிவிட்டு ஒரு 1 இயருக்கு குறைஞ்சபட்சம் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணால் தான் நல்லா இருக்கும். வேலி மரங்கள் வச்சுருக்கோம். தேக்கு, சந்தனம், இந்த மாதிரி வந்து டிம்பர் மரங்களும், மூங்கில், நொச்சி, இந்த மாதிரி ஓரத்தில் இருக்க மரங்கள் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். மொத்தம் எவ்வளோ மரம் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக 300 மரம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 50 வர வேண்டியிருக்கு. இந்த நாங்கள் அது கொஞ்சம் ரேர் பீட்ஸ் இருக்குது. ஈவன் கடம்பத்திலே கொஞ்சம் வர வேண்டியிருக்கு. வேங்கையில் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது. மகிழ மரம் கம்மியாக ஒரு 10 கேட்டிருந்தோம், 5 தான் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரினால இன்னொரு 50க்கு அங்கங்கே வச்சுருக்கோம். பட் இது கவர் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட் மாதிரி தான். இதுக்கப்புறம் இதோட மெயின்டெனன்ஸ் தான் தேவை. இதுக்கு முன்னாடி இது எத்தனை ப்ராஜெக்ட் உங்களுக்கு சேர்த்து? ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாடு தான் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ தான் வந்து இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ட்ரெண்ட் மீன்ஸ் வந்துட்டு எல்லோரும் சிட்டிக்குள்ளே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இன்ஸ்டியூஷனல் வைஸாக இருக்கிற ட்ரீஸை மட்டும் தான் நீங்கள் காப்பாற்றுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்துட்டு ஸ்கூல்ஸ்குள்ளேயும் காலேஜஸ்குள்ளேயும் இல்லை கவர்மெண்ட் அதெல்லாம் கூட வெட்டிடுவாங்க எக்ஸ்டென்ஸுக்காக. ஸ்கூல்ஸ்குள்ளேயும் காலேஜஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிற மரங்கள் தான் அதிகமாக வந்து காப்பாற்றப்பட்டு வருது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய அமைப்புகள் கோயம்புத்தூரில் பண்ணியிருக்காங்க, பொள்ளாச்சியில் பண்ணியிருக்காங்க, திருப்பூரில் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் காலேஜில் கேட்டால் பண்ணுவீங்களா சக்தி? தாராளமாக பண்ணலாம். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் தான் இதை மெயின்டனும் நல்லா பண்ணுவாங்க. இப்போ இந்த பார்க் எடுத்திங்கன்னா இங்கே வந்து அசோசியேஷன் இருக்குது, வாக்கர்ஸ் கிளப்பு. ஸோ எல்லா மரங்களையும் மெயின்டைன் பண்ணுறாங்க பட்சத்தில். ஆனால் நாங்களுமே இதை மெயின்டைன் பண்ண 1 இயர் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 1 இயர் இது நம்ம தான் பொறுப்பு. பட் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேறு ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணிவிட்டு மந்தில் வந்து 4 பிரிச்சுட்டு ஒவ்வொரு வீக்குக்கு வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வந்து பொறுப்பெடுத்துவாங்க. ஆர்கனைசேஷன் வந்து வாலண்டியர் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்பு வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துப்பாங்க என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன மரங்கள் எப்படிங்கிறப்ப கண்டினியூஸாக இது பண்ணணும். ரொம்ப அடர்த்தியாக வளர இதுக்கு பக்கத்தில் வச்சுங்கிற பட்சத்தில் இது என்னென்னா ஒரு மரம் இன்னொரு மரம் நெருக்கம் வளர்றப்ப சன்லைட்டை நோக்கி ஒவ்வொன்று தேடி வரும். அப்படிங்கிறப்ப 1 வருஷத்தில் வளர வேண்டிய மரம் 1.5 வருஷத்தில் சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடுங்க. உரம் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? உரம் வந்துட்டு இதுக்கு நாங்கள் மேலே வந்து நாட்டு மாட்டு சாணம் போட்டிருக்கோம். பட் இனிமேலும் செம்மண் போட்டிருக்கோம். இந்த மண்ணே வந்து சுக்கா மண். ஸோ ஒன்றுமே வளராது. வச்சதே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய மரங்கள் 2 வருஷமான மரங்கள்லாம் இன்னும் பெருசாக வளராமல் இருக்குது. இதெல்லாம் வச்சு 2 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. குட்டியாக இருக்கிற மரங்கள்லாம் 2 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. பட் அதுவே வளரல. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மர வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம்.
விட்டுல கொஞ்சம் பெருசான விட்டு, அதாவது மக்களுக்கு 1 வருஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கீழே ஆல்ரெடி இப்போ கீழே 6 அடி கீழே வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு 2-1.5 வருஷத்துக்கு தேவையான உரங்கள் இருக்குது இதில். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா அப்பப்போ வந்துட்டு களை எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி ரெகுலராக இதை கிட்டத்தட்ட வந்து இது ஒரு மதுரையில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறதுனால இதை நல்லா பார்த்து இது நல்லா வந்துச்சுன்னா இது நிறைய இடங்களில் ரெப்ளிகேட் பண்ணும். மெயினாக பப்ளிக் பார்க்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸில் வந்து இதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஓகே சக்தி, ரொம்ப நன்றி. பணி தொடர வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.